ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 9th மந்த் என்னோடய ஹாஸ்டல் பேக் பேக்கிங் என்னென்ன பொருள்லாம் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இதில் காட்டக்கூடிய எதுவுமே வந்து லக்ஸுரியான ப்ராடக்ட்லாம் கிடையாது. அட் த சேம் டைம் 4-5 பேக் எடுத்து ட்ராலி எடுத்து அதில் பேக் பண்ணி எது எது ஹாஸ்டலுக்கு வேணுமோ த மோஸ்ட் எசென்ஷியல் இம்பார்ட்டண்டான பொருள் மட்டும்தான் நான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளாஸ்க் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா இதான் யூஸ் பண்ணாங்களாம். ஸோ சென்டிமெண்ட்டாக எனக்கும் வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு. இது வந்து கோயில் போனப்போ அம்மா வந்து வாங்கினாங்க. அந்த டைம் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து அப்போது வந்து குட்டி பாப்பாவோ தம்பியோ வந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தாங்களாம். அதனால் வந்து அதையும் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். பிறந்த உடனே நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் வந்து சங்கு வந்து சில்வர்லேயும் இந்த மாதிரி ஈயத்துலேயும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், ஏதாவது லன்ச் ஏதாவது வந்து வேணும்னா நம்ம வெளில வாங்குகிறோம், இட்லி ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா வந்து கவரில் வாங்காமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 டம்ளர் சுடுதண்ணி ஏதாவது குடிக்கிறதுக்கு, இல்லை டீ காஃபி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஹாட் வாட்டருக்காக இந்த ஃப்ளாஸ்க்கு இதுவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரேஷனில் கொடுப்பாங்களே இந்த சேலை, வேட்டி, இதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேபி பிறந்தோடனே எப்படியும் வந்து ஒரு 3 to 5 days ஹாஸ்டலில் தான் இருப்போம், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவல் ஒன்றும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். தென் என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து ஃபைலில் நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எது தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்து செக்ரிகேட் பண்ணி ஒரு இதில் போட்டு ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட்டு, தென் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் காப்பியும் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் வந்து ஒரு பேக்கப்புக்காக வந்து சேஃபாக வச்சுக்கலாம், தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அது கூட என்னோடய ஆதார், பேன், அப்புறம் பேங்க் பாஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து 2 ஃபோட்டோ காப்பியும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் இந்த நோட் என்னென்னா ஜிஹெச்சில் வந்து நான் பார்த்த அந்த நோட், அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் அதை தனியாக வந்து ஒரு ஜிப் பேக்கில் போட்டு அதையும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறனால வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து இது இம்பார்ட்டன்ட், குழந்தைய வந்து நம்ம தூக்குவோம் செய்வோம். அப்புறம் வந்து டெட்டால் அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். தென் வந்து நார்மல் சானிட்டரி பேட் இது வந்து ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டர்னிட்டி பேட்ஸ் இது வந்து நான் 2 செட் வாங்கியிருந்தேன். ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, 2 இருக்கும். நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி வைப்ஸ் வந்து இதில் வந்து 72 வைப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேக்கப்புக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து டூத் ப்ரஷ் ஒன்று, அது ஒன்று. அப்புறம் டெட்டால் சோப்பு, அது சின்னது தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஒரு 3 to 5 daysக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி. தென் வந்து டூத் பேஸ்ட் அது ஒன்றும் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் ஒன்று. இது வந்து எப்படி சொல்கிறது, இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து என்கிட்ட இருந்துச்சு, நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பொட்டு, ஒரு சீப்பு, வீட்டில் இது பண்ணக்கூடிய ஒரு நார்மலான ஒரு சீப்பு ஒன்று. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால வந்து நார்மலாக சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாஸ்க், ஏன்னா இப்போ சம்மர் டைமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கோல்டு ஃபீவர் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து மாஸ்க் ஒன்று நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மதர் எசென்ஷியல் டவல், இன்னர்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஜிப் இருக்கக்கூடிய ஃபீடிங் நைட்டி, இல்லைன்னா ஃபீடிங் டாப்ஸு, ஃபீடிங் நைட்டி 2, டாப் 2 இதுவும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதோட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் பேபி ட்ரெஸ் எங்கே அப்படின்ட்டு. எப்படின்னா வந்து வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து ட்ரெஸ் வாங்கணும், முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னனால வந்து பேபி ட்ரெஸ் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணல.